2026 யோகம் வாய்ந்த ராசிகள் என்னென்ன? ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், மகரம். மகர ராசிக்கு சிறப்பானது எப்படின்னா, உங்களுக்கு குரு பார்வை நேரடியாக மகரத்துக்கு விழுது. அவங்களுக்கு இப்போதான் 7.5 சனி முடிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி நிமிந்து உட்கார்ற நேரம். ஆனால் 3ல் சனி வந்திருக்கிறனால இவங்களுக்கு யோகமான திசை தான். இனி ஒரு 6 மாதத்துக்கு அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும், திருமணங்கள் பேசி முடியும், குழந்தை வழியில் நன்மைகள் ஏற்படும். குறிப்பாக ரிஷபராசிக்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கும். உபரி வருமானம் நிறையா வரும். வெளியிலேருந்து வரக்கூடிய பணங்கள் இவங்க எதிர்பார்க்காம ஜாக்பாட் அடித்த மாதிரி. இந்த ராசிகள் இப்போ சொன்னீங்கல்ல மேம், கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பரிகாரங்கள் இல்லை இந்த கோவிலுக்கு போங்க கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரினா எது? குருஸ்தலங்களுக்கு போகலாம். திட்டை, ஆலங்குடி, பட்டமங்கலம், அந்த மாதிரி குருஸ்தலங்களுக்கு போகலாம். அவ்வளோ தூரம் போக முடியலைன்னா வியாழக்கிழமை நம்ம முல்லைப்பூ வாங்கி சனி ஸ்தலங்களுக்கு போகலாம். ஆனால் எப்பவுமே சனி நடக்கும் போது சனி ஸ்தலத்துக்கு போனால் சனி இன்னும் வலுவாகும், இன்னும் கஷ்டம்தான் கூடும். அனுமார் கோவில், எங்கெங்கே அனுமன் கோவில்கள் இருக்கோ, இப்போ நங்கநல்லூர், நாமக்கல், அந்த மாதிரி இடங்கள் இல்லை, நம்ம சின்ன கோயில்கள், பெருமாள் கோயிலில் இருக்காரு அனுமனுக்கு போய் கும்பிட்டு வந்தாலும் நல்லது. டிபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்காணல்ல இணைஞ்சிருக்கவங்க தான் ஜோதிட ஆராய்ச்சியாளர் முனைவர் ராஜேஸ்வரி செல்லையா அவர்கள். வணக்கம் மேம். வணக்கம்மா. 2026 யோகம் வாய்ந்த ராசிகள் என்னென்ன மேம்? யோகம் வாய்ந்த ராசிகள் ரிஷபம், மிதுனம், விருச்சிகம், மகரம், மீனம், இது எல்லாமே யோகம் வாய்ந்த ராசிகள் தான். ரிஷபத்துக்கு இப்போ சுக்கிரன் உச்சமாக இருக்குது. அடுத்து 3ஆம் இடத்துக்கு குரு வரப்போகுது. அதனால அவங்களுக்கு நிறைய சகாயங்கள், நன்மைகள் கிடைக்கும். மிதுனமும் நல்ல யோகமாக தான் இருக்கும். ஏன்னா திரும்ப குரு இந்த ஜூன் 2ஆம் தேதி உச்சத்துக்கு வர்றனால 2ஆம் இடத்துல தனாதிபதி தனஸ்தானத்தில் குரு உச்சமாகிறது. பிறகு அதனுடைய பார்வைகள் விழுகின்ற இடங்கள் அது எல்லாமே சிறப்பாக இருக்குது. அடுத்து விருச்சிகத்தில் அவங்களுக்கு விருச்சிகத்துக்கு 5ஆம் இட பார்வை விழுகிறனால அவங்களுக்கும் இப்போ வேறு 7.5 சனி அந்த மாதிரி எல்லாம் ஒன்றும் சனியினால் பெருந்தொல்லைகள் எதுவும் இல்லை இப்போதைக்கு. அப்போது விருச்சிகம் அவங்களுடைய வருமானம், அவங்களுடைய தொழில், குடும்ப ஒற்றுமை, புதிய தொழிலில் இறங்குறது, புதிய தொழில் ஸ்டார்ட் பண்ணுறது, கல்யாணம்லாம் பேசி முடிவு பண்ணுறது, இவ்வளவு நாள் தடங்களாக இருந்தவங்களுக்கு கூட இப்போ கல்யாணம் கூடி வரும். அதன் பிறகு ஒரு இடம் வாங்கணும் அப்படின்லாம் நினச்சிருந்தாங்கன்னா அவங்க இடம் வாங்கலாம், வீடு கட்டலாம். அந்த மாதிரியான சில பல நன்மைகள் அவங்களுடைய ஜாதகத்தையும் வச்சு பார்த்துக்கிடணும். மற்றபடி விருச்சிக ராசிக்கு நல்லா சிறப்பாக இருக்கும். மகர ராசிக்கு சிறப்பானது எப்படின்னா, உங்களுக்கு குரு பார்வை நேரடியாக மகரத்துக்கு விழுது. அவங்களுக்கு இப்போ தான் 7.5 சனி முடிஞ்சு அப்படியே ஒரு மாதிரி நிமிந்து உட்கார்ற நேரம். ஆனால் 3ல் சனி வந்திருக்கிறனால அவங்களுக்கான அந்த பணியாளர்களால் தொல்லை வரும். இப்போ இன்றைக்கி ஒரு 10 மணிக்கு கிளம்பணும் அப்படின்னா 9 மணிக்கு டிரைவர் ஃபோன் பண்ணுவான், என்னால் வர முடியாது, எங்கள் சின்ன மாமனார் செத்து போயிட்டார், நான் போகணும் அப்படிம்பான். என்ன பண்ணுறது? இப்போ அடுத்து வேறு டிரைவர்லாம் பார்த்து அவங்க அப்படியே ஒரே டென்ஷன். கிளம்புறதுக்கு 11 மணி ஆயிரும் ஒரு ஆக்டிங் டிரைவரை கொண்டு போட்டு. அப்புறம் அங்கே போகிற இடத்துல லேட்டு, அங்கே லேட்டு, நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் அப்படியே இந்த ஒரு டிரைவரால் அன்னைக்கு டேயே அவங்களுக்கு ஸ்பாயில் ஆயிரும். அந்த 3ஆம் இடத்துல இருக்க சனி நிறைய பணியாளர்களை கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைமுக்கு அவங்களால அந்த கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போகும். அந்த சில பல தொல்லைகள் இருக்கும். மற்றபடி இவங்களுக்கு குருவின் நேர் பார்வை கிடைக்கிறனால வியாழ நோக்கம்னு சொல்கிறோம் இல்லையா, கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணம் நடக்கும். குறிப்பாக 2ஆம் கல்யாணம் பண்ணுறவங்க அல்லது வேறு ஏதாவது ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் சக்ஸஸ்ஃபுல் ஆகும். அப்புறம் பிள்ளைகளுடைய படிப்பு, இப்போ அடுத்து இந்த ஜூனில் அவங்க மேல் படிப்புக்கு போகிறாங்கன்னா இவங்க நினச்சபடி பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். நல்ல படிப்பு, அவங்க பிள்ளைகள் ஆசைப்பட்ட படிப்பு, அல்லது இவங்க நான் என் பிள்ளைய டாக்டர் ஆக்கணும், இன்ஜினியர் ஆக்கணும்னு நினச்சிருந்தா அந்த மாதிரி பிள்ளைகளை நல்லா படிக்க வைக்கலாம்.
அடுத்தது இவங்களுக்கு பண வரவு நீ அதிகரிக்கும். இவ்வளவு நாளும் வந்த காசெல்லாம் விரயமாயிருக்கும், இல்லை ஒரு புதிய தொழில் ஆரம்பிச்சிருந்தா அது பாதியில் வந்து ஸ்டக் ஆகி நிற்கும், அல்லது நண்பர்களோடு சேர்ந்து ஆரம்பிக்கும் போது அது வந்து பெரிய பிரச்சனை வந்து நண்பர்கள்லாம் விலகி போய் இவங்க மட்டும் தனியாக நின்றுருப்பாங்க. இந்த கஷ்டங்கள்லாம் தொலைஞ்சு இனி வந்து கூட்டு கலத்திர ஸ்தானம் பலம் பெறும். இவங்களுக்கு வந்து இனி கூட்டு தொழில் செய்யலாம். ஆனால் பொதுவாக மகர ராசிக்காரங்க யாரையும் நம்பி எதுலேயும் இறங்க மாட்டாங்க. பட் இருந்தாலும் கூட்டு தொழில் செய்யணும்னு நினைக்கிறவங்க கூட்டு தொழில் செய்யலாம். மனைவி வழியில் வந்து நிம்மதி கிடைக்கும். மனைவி வீட்டாரால் இவங்களுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். இவ்வளவு நாளும் ஏதாவது குழந்தையா மச்சினை அப்படி ஒரு நச்சு நச்சுன்னு இருந்திருப்பாங்க. இனி அந்த தொந்தரவுகள்லாம் இருக்காது. அந்த பிஸ்னஸ் எல்லாம் ஆரம்பித்து மச்சினை ஒரு பங்கு குழந்தையா ஒரு பங்கு போட்டெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் கொச்சாமுச்சான்னு ஆகிருக்கும். எல்லாத்தையும் தொலைச்சிட்டு இனி வந்து வி ஆர் நோ மோர் பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ். இனி நம்ம பணத்தை பற்றியே பேசக்கூடாது, நம்ம குடும்ப விஷயங்கள் தான் பேசணும் அப்படின்ற அளவுக்கு வந்திருப்பாங்க. அதனால் மகர ராசிக்கு இந்த வருஷம் வந்து இந்த ஜூன்லேருந்து அடுத்த 6 மாதம் மிகச்சிறப்பாக இருக்கும். டிசம்பரில் ராகு கேது பெயர்ச்சி வர்ற வரைக்கும். அதுக்கடுத்து மீனத்தில் வந்து இப்போ சனி நிற்கிது. இருந்தாலும் அது வந்து இன்னும் கொஞ்ச நாளைக்கு இந்த டிசம்பர் வரைக்கும் அவங்களுக்கு அந்த சனியின் தொல்லை வந்து அதிகமாக இருக்காது. ஓரளவுக்கு எதையுமே தாங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு சக்தி அவங்களுக்கு கிடைக்கும். தெய்வ பலத்தால் குரு பலத்தால் கஷ்ட நஷ்டங்கள் வரும்போது கைமீறி போயிருச்சு, என்னால் என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு கதிகலங்கி நிற்க மாட்டாங்க. ஓரளவு உங்களுக்கு மேனேஜ் பண்ணுற அளவுக்கான இதில் தைரியத்தோட துணிவோடு இருப்பாங்க. ஸோ இந்த ராசிக்காரர்கள் எல்லாருமே நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு வந்து யோகமான திசை தான். இனி ஒரு 6 மாதத்துக்கு அவங்க ஓஹோன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். திருமணங்கள் பேசி முடியும். குழந்தை வழியில் நன்மைகள் ஏற்படும். மேற்படிப்புக்கு போகிறவங்க அல்லது வெளிநாட்டுக்கு போகிறவங்க வந்து போகலாம். எல்லாமே வந்து சிறப்பாக இருக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரவங்களுக்கெல்லாம் ரொம்ப அமோகமாக இருக்கும். உபரி வருமானம் நிறையா வரும். வெளியிலேருந்து வரக்கூடிய பணங்கள் இவங்க எதிர்பார்க்காம ஜாக்பாட் அடித்த மாதிரி அந்த மாதிரி வந்து நிறைய எக்ஸ்ட்ரா வருமானம். இப்போ சம்பளம் வாங்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கூடுதலாக கிம்பளம் வரும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரியெல்லாம் நிறையா வருமானங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் யோகமான ராசிகள். இந்த ராசிகள் இப்போ சொன்னீங்கல்ல மேம், கவனமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பரிகாரங்கள் இல்லை இந்த கோவிலுக்கு போங்க கொஞ்சம் கம்மியாகும் அப்படின்ற மாதிரினா எது? இப்போ குருபலம் இருக்கக்கூடிய ராசிகள் எந்த கோயிலுக்கும் போக வேண்டாம். அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த ஸ்டோர்டப் பெஸ்ட்டு எல்லாம் இருக்குது. இருந்தாலும் அவங்க இன்னும் அதை ஆக்டிவேட் பண்ணணும், கூடுதலாக வேணும்னு நினச்சாங்கன்னா குருஸ்தலங்களுக்கு போகலாம். திட்டை, ஆலங்குடி, பட்டமங்கலம் அந்த மாதிரி குருஸ்தலங்களுக்கு போகலாம். அவ்வளோ தூரம் போக முடியலைன்னா வியாழக்கிழமை நம்ம முல்லைப்பூ வாங்கி தட்சிணாமூர்த்திக்கு பக்கத்தில் இருக்க கோயிலில் தட்சிணாமூர்த்தி கொடுத்துட்டு சுண்டக்கடலை வந்து இந்த மாலை கட்டி போடாமல் அங்கே வர்றவங்களுக்கு விநியோகம் பண்ணலாம். இல்லை முதியோர் இல்லங்களுக்கு சுண்டக்கடலை ஒரு 10 கிலோ வாங்கி கொடுத்து அவங்களுக்கு ஒரு ஸ்நாக்ஸுக்கோ அல்லது காலையில் வந்து பல்சஸ் சாப்பிடணும் அப்படின்லாம் இப்போ சொல்கிறாங்கல்ல, அதுக்கு அவங்களுக்கு வழங்கலாம். அதாவது முழு பசி அமர்த்தும் போது அவங்களுடைய மனம் அடைகின்ற திருப்தி வந்து நமக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக ஒரு பிளஸ்ஸிங்காக அமையும். ஸோ இந்த மாதிரி பரிகாரங்கள் இவங்களுக்கு செய்யலாம். சனியினால் பாதிக்கப்படுகின்ற ராசிகளாக இருந்தால் துப்புரவு தொழிலாளர்களுக்கு கையுறை காலுறை வாங்கி கொடுத்தல், அப்புறம் ஃபுட்வேர் நோயாளிகளுக்கு வந்து இப்போ சக்கரை நோயாளிகள்னால் அதுக்கு ஒரு ஃபுட்வேர் இருக்கும், அந்த மாதிரி வாங்கி கொடுக்குறது. உடல் ஊனமுற்றோருக்கு வேண்டிய வீல் சேரு இல்லை இந்த ஊண்டி போகிற கம்பு, ஊன்றுகோல், இந்த மாதிரி இடுப்புக்கு கீழே ஊனமுற்றவர்களுக்கு என்னென்ன உதவிகள் செய்யணுமோ அந்த மாதிரி செய்யலாம். இந்த மாதிரி 1-2 உதவிகள் நம்ம ஒரு பரிகாரங்களாக செய்யலாம். சனி ஸ்தலங்களுக்கு போகலாம். ஆனால் எப்போவுமே சனி நடக்கும் போது சனி ஸ்தலத்துக்கு போனால் சனி இன்னும் வலுவாகும், இன்னும் கஷ்டம்தான் கூடும். அதனால் வந்து என்ன செய்யணும்னா நம்ம அனுமார் கோவில் எங்கெங்கே அனுமன் கோவில்கள் இருக்கோ, இப்போ நாங்கள் நல்லூர், நாமக்கல் அந்த மாதிரி இடங்கள், இல்லை நம்ம சின்ன கோயில்கள் பெருமாள் கோயிலில் இருக்கார் அனுமனுக்கு போய் கும்பிட்டு வந்தாலும் நல்லது. இன்னொன்று என்ன செய்யலாம்னா பிள்ளையார்பட்டி மாதிரி பிள்ளையார் கோயில்களுக்கு போனால் எங்கே பிள்ளையார் இருக்கோ ஒரு சின்ன பிள்ளையார் இருந்தாலும் அதுக்கு ஒரு செம்பு தண்ணி கொண்டு போய் ஊற்றிட்டு அதுக்கிட்ட கொஞ்சம் சக்கரை வாங்கியோ அல்லது ஒரு பச்சரிசி போட்டோ வந்தால் அது எறும்புகளுக்கு அன்னதானம் பண்ண புண்ணியம் கிடைக்கும். வசதி இருந்தால் நீங்கள் வந்து முதியவர்களுக்கு உடல் ஊனமுற்றோருக்கு அன்னதானம் பண்ணலாம். அப்படி ரொம்ப வசதி இல்லை, என்னால் அதெல்லாம் முடியாதுன்னா
எங்கே ஒரு பிள்ளையார் கோயில் இருந்தாலும் அங்கே கொஞ்சம் பச்சரிசியோ அல்லது சக்கரை, நாட்டு சக்கரைன்னு சொல்கிறோம்ல, ப்ரௌன் சுகர், அதை போட்டாலும் அதை எறும்புகள் தின்னும்போது நமக்கு எறும்புகளுக்கு அன்னதானம் பண்ண பலன் கிடைக்கும். ஸோ இந்த சனியினுடைய பாதிப்புலேருந்து விலகலாம். இந்த மாதிரி சாலை பணியாளர்களுக்கு தண்ணி பந்தல் வைக்கிறது, இல்லை சாலையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வந்து ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி ஒரு 10 பேருக்கு கொடுக்கறது டெய்லி, இந்த மாதிரி என்ன உங்களுக்கு முடியுமோ ஏழை எளியோருக்கு, அதாவது அவங்க அந்த பரிகாரம் நம்ம கொடுக்கறத வந்து வாங்கின பிறகு அவங்க மனசு திருப்தி அடையணும். ரொம்ப நல்லது, ரொம்ப தேங்க்ஸ்மா, ரொம்ப தாகமாக இருந்துச்சு, எங்களுக்கு யாருமே தண்ணி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க, கையிலையும் காசு இல்லை அப்படின்னு ஏதோ ஒரு கஷ்டத்தில் இருக்காங்கன்னு வைங்களேன். கடையை விட்டுட்டு போக முடியாது, கடையை விட்டுட்டு போய் நான் அங்கே போய் தண்ணி வாங்கிட்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு தவிச்சு போய் நிற்பாங்க. அந்த மாதிரிப்பட்ட ஆட்களுக்கு நீங்கள் ஒரு பாட்டில் தண்ணி கொடுத்தீங்கன்னா அது வந்து அவங்களுடைய மன திருப்தி உங்களுக்கு புண்ணியமாக மாறும். அப்போ இந்த கிரகங்களுடைய கஷ்டங்கள் கொஞ்சம் தாங்கிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும். கஷ்டம் குறையும்னு சொல்லலை, அதை தாங்கிக்கக்கூடிய ஆன்ம பலம் எப்போ கிடைக்கும்னா நமக்கு புண்ணிய பலம் இருக்கணும். அப்போ புண்ணியங்களை வந்து நீங்கள் தான தர்மம் மூலம்தான் சேர்த்து வைக்க முடியும். தான தர்மம் மூலம் புண்ணியம் சேர்க்கும்போது உங்கள் கஷ்டங்கள் வந்து ரொம்ப உங்களை பாதிக்காது, மனசு உடைஞ்சு போக மாட்டீங்க, ஒரு மாதிரி மேனேஜ் பண்ணிட்டு வந்துடுவீங்க. அது ஒரு சவால் மாதிரி ஏற்றுக்கிடணும்னா புண்ணியம் பண்ணணும், இல்லை அதுக்குள்ளே கடந்து மனம் உழன்று போகணும்னா நம்ம புண்ணியம் பண்ண வேண்டாம், நம்ம பாவம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அவ்வளோதான். தொடர்ந்து பேசுவோம். நன்றி. நன்றிம்மா.